புதுகை எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அரசியல் அறிவோம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகரும் சமூக செயற்பாட்டாளருமான திரு வடிவேல் சார் நம்மளுடன் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், பாட்டாளி மக்கள் கட்சி சேலத்துல இன்னைக்கு செயற்குழு கூட்டம் கூட்டியிருக்காங்க. திரு ராமதாஸ் தலைமையில செயற்குழு கூட்டம் நடந்துச்சு. இதுல பார்த்தா வந்த எல்லாருமே அவர் மகளா இருக்கட்டும், பேரன்களா இருக்கட்டும், கட்சி ஜி.கே. மணியில இருந்து அருள் எல்லாருமே அன்புமணியை சாடிதான் பேசியிருக்காரு. இது கட்சியை வளர்க்கறதுக்காக பேசினாங்களா இல்ல அன்புமணியை பேசுறதுக்காகவே பேசினாங்களான்னு தெரியல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ராமதாஸ் அவர்கள் இன்றைய உள்ள அரசியல் தலைவர்களுக்கு மத்தியில மிக பழமையான ஒரு புத்திசாலித்தனமான ஒரு திறமையான அரசியல்வாதி என்றே நம்ம கூற வேண்டும். ராமதாஸ் அவர்கள் ஆரம்ப கட்ட காலத்துல வன்னியர் சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கம் இருந்துச்சு. வட மாவட்டங்கள்ல எங்க பார்த்தாலும் இந்த ஃப்ளக்ஸாக இருக்கட்டும், பேனராக இருக்கட்டும், அறிவிப்பு பலகையாக இருக்கட்டும், எதில் பார்த்தாலும் வன்னியர் 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 அப்படிங்கிற ஒரு சங்கம் தான் அதிகளவு காணப்படும். இந்த சங்கத்தை உருவாக்குனவருமே ராமதாஸ் அவர்கள் தான். அந்த ராமதாஸ் அவர்கள் அந்த காலகட்டத்துகளில் அவங்களோட வன்னியர் சமூக மக்களுக்கான பல போராட்டங்கள், பல இட ஒதுக்கீடுகள், இந்த சமூகத்துக்கு நிறையா அரசாங்கம் மூலியமா எப்படி கேட்டோம்னா கிடைக்குமோ அந்த மாதிரி முன்னேற்பாடுகளை எல்லாத்தையும் ஏற்படுத்தி அதை அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தவரே என்று நம்ம சொல்ல வேண்டும். பின்பு காலகட்டத்தில் ராமதாஸ் அவர்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து அதில் வட மாவட்டத்தில் அதிகப்படியான மக்களை ஒன்று திரட்டி தனது ஜாதி ரீதியான ஒரு சங்கத்தையும் இந்த கட்சியையும் கட்சியை அப்படியே கட்சியா நிரூபிச்சுட்டாரு. ஆமா, கட்சியா நிரூபிச்சு ஓட்டு வங்கியை தனக்கு பக்க பலமா வச்சுக்கிட்டவர் ராமதாஸ் அப்படின்னு சொல்ல வேணும். இதுல இப்ப என்ன பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவரோட சொந்த பையனை அவர் ஒரு டாக்டர், மருத்துவம் படித்தவர். இவரே டாக்டர் ராமதாஸ் டாக்டர், இவரும் ஒரு மருத்துவம் படித்தவர் தான். மருத்துவத்துறையை விட்டுட்டு தான் தனது மக்களுக்காக போராடணும் அப்படின்னு களத்துக்கு வந்தவர் தான் ராமதாஸ். ஏன்னா கலைஞர், ஜெயலலிதா இவங்களோட காலகட்டத்திலேயே அவங்களுக்கு இணையாக ஒரு அரசியல் வித்தையை இறக்கி தனது பலத்தை நிரூபித்து காட்டியவர் தான் ராமதாஸ் அவர்கள். தனக்கு அப்புறம் தன்னோட மகன் வரணும் அப்படின்னு அப்போதைக்கு அவர் இளமையா இருந்தாருங்க. அதனால இந்த இளமை பருவம் என்னைக்குமே பயமறியா பருவம்னு சொல்லுவாங்கல்ல, அது ராமதாஸுக்கும் பொருந்தும். எனக்கு அப்புறம் என்னோட கட்சியை மற்ற யாரும் இது பண்ணிடக்கூடாது, வாரிசு தான் வரணும் அப்படின்னு அப்பவே அவர் தெளிவா இருந்தார். ஆனா அவர் 100 தடவை சொல்லுவார், திமுக வாரிசு அரசியல் பண்ணுது, வாரிசு அரசியல் பண்ணுது. இருக்கிற மற்ற சின்ன சின்ன கட்சிகளாக கூட இருக்கட்டுமே, அவங்க பண்றதுமே வாரிசு அரசியல் தான். தன்னோட மகன் தான் அடுத்து வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர கட்சியில இருக்கிற ஒரு அடிமட்ட தொண்டை யாரையாச்சும் மேல வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு ஒரு ஆள் கட்சி தனிப்பட்ட முறையில ஒரு ஆள் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அதுக்கப்புறம் என் வாரிசு தான் வரணும்னு முடிவு பண்ணி தானே இறங்குறது. அது தமிழகத்துல விதிக்கப்படாத ஒரு உண்மை. ஓகேங்களா? அந்த அடிப்படையில் அன்புமணி ராமதாஸ் உள்ள வந்தார். அவருக்கான மரியாதையை நீங்கள் சொன்னீங்கல்ல, ஜி.கே. மணி, அருள், இன்னும் பலதரப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் கொண்டாடினாங்க. ராமதாஸ் எப்படியோ அப்படிதான் அன்புமணி அப்படிங்கிற இதில் தான் இருந்தாங்க. இதுக்கு இடையில தான் குரு அவர் கட்சியை குரு வன்னியர் சங்கம்னு சொன்னாங்கல்ல, அந்த இப்போ ராமதாஸ் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக வந்ததுக்கு அப்புறம் குரு அவர்கள் அந்த சங்கத்தை வழி நடத்தினார். அவர் குருன்னு சொல்ல மாட்டாங்க, காடு வெட்டி குரு. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் அப்படின்னே சொல்லலாம். கருப்பு சிங்கம், சிறுத்தை அந்த சைடு போனாலே ராமதாஸுக்கு என்ன பவர் இருக்கோ அதை காட்டிலும் பவரா இருந்தவர் தான். பெரிய தன்னுடைய மூத்த மகன் மாதிரி அவர் சொல்லி வச்சிருந்தாரு. பவர் அவருக்கு இருக்கிற அளவுக்கு தானே அவர் சொல்லி வச்சிருந்தாரு. ஆனா அப்பவும் வாயால சொன்னாரே தவிர அந்த குருவுக்கு இருந்த பவர் அப்போதைக்கு அன்புமணிக்கு இல்லை. ஆனால் குரு ஓகே நம்மளோட குருவா நினைச்சுக்கிட்டது
ராமதாஸ் அவர்களை தான். அவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் அன்புமணியை தூக்கி வச்சு அவர் வந்து கொண்டாடினது. மாமல்லபுரத்துலலாம் மாநாடு நடத்தும் போது குரு பேச ஆரம்பிச்சாருன்னா அந்த திடலே வந்து திணறி போகும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பேச்சு. எதையும் துணிஞ்சு பேசுறவர், அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் யாரை வேணாலும் துணிஞ்சு பேசக்கூடிய ஒரு செயற்பாட்டாளராகவே இருந்தார் குரு வந்து. ஆனால் அவரே கடைசியில் எப்படி செத்தாரு, ஒரு கேட்பாரற்று கட்சி ஒரு இதாக அவரை பார்த்துக்காம ஹாஸ்பிட்டலில் உடல்நிலை குறைவால் ஏற்பட்டு இறந்துட்டார். அதுக்கப்புறம் இப்போ அவங்க பையனை என்ன பண்ணாங்க, பெருசாக அவங்க கட்சி கண்டுக்கல. ஓகே, குரு இருந்த வரைக்கும் இந்த கட்சியில் உழைச்சாப்புல அவருக்கான அங்கீகாரம் கொடுத்தோம், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ அவங்க பையன் பேர் மணின்னு நினைக்கிறேன். அவர் ஒரு சின்னதாக ஒரு கட்சி ஆரம்பித்து அவங்க ஏரியாவுக்குள்ள நம்ம அப்பா மாதிரி வந்துடுவோம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் அது வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் அதை எடுக்கலை. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு கட்டமைப்பாக வச்சுட்டாங்க, ராமதாஸாக இருக்கட்டும் இல்லை அன்புமணியாக இருக்கட்டும். இதில் இப்போ என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அன்புமணி வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து சௌமியா, அவங்க கூட முன்னால் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இருந்தாங்க. சில சொற்ப வாக்குகளில் தோற்று போயிட்டாங்கன்னு சொல்லணும். தர்மபுரி தொகுதியில் வந்து அவங்க வேட்பாளராக நிற்கும் போது அன்புமணியோட மகள்கள் 3 பேருமே வந்து இறங்கி வேலை பார்த்தாங்கன்னே சொல்ல முடியும். இருந்தாலும் அவங்க தோத்துட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனை நடந்துக்கிறதுனா, ராமதாஸ் வந்து அவங்களோட சொந்த மகள், அவங்க பேர் காந்திமதி, அவங்கள கட்சிக்குள்ள கொண்டாடணும் அப்படின்னு தான் முடிவு பண்ணி அவங்க வந்து பசுமை அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. தீர்ப்பாயமோ என்னமோ அப்படின்னு கரெக்டாக தெரியல. அந்த ட்ரஸ்ட்ல அவங்கள உள்ள கொண்டாந்து வச்சுருந்தாங்க. பசுமை தாயகம் கரெக்டு. அந்த இதில் காந்திமதி அவங்க தான் அதில் வந்து செயல்பட்டு இருந்தாங்க. அதை வச்சு அதில் ஆனால் சௌமியா தான் தலைவராக வச்சுருந்தாங்களோ? ஆமாம், சௌமியா தான் அதில் வந்து இதாக இருந்தா. எல்லாமே ஒரு குடும்பம், இதுலேயும் குடும்பம் தான் அதுலேயும் குடும்பம் தான். என்ன ஆச்சுன்னா, அன்புமணிக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு. இருக்க இருக்க வந்து மகளையே அப்பா வந்து தன்னோட சகோதரியவே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு, நம்மளுக்கு அப்புறம் வந்து நம்ம பிள்ளைக ஏன் அவருக்குள்ள அங்கீகாரமும் அன்புமணிக்குள்ள அங்கீகாரமும் கொடுத்துட்டு தானே இருக்காரு. அவரு அங்கீகாரம் கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. இப்ப நீங்க போயிட்டு இருக்கிற ட்ராக்ல வந்து உங்களுக்கு பின்னாடி வந்துக்கிட்டு இருந்தா நீங்க வந்து ஓகே நம்மளுக்கு பின்னாடிதான் வர்றாங்கன்னு பேசாம இருப்பீங்க. உங்களை முந்தி போகணும்னு நினைச்சா நீங்க என்ன, நீங்க கொஞ்சம் வேகம் எடுப்பீங்க. அதே கதை தான் இங்கேயும் நடந்திருக்கு. அன்புமணியோட சகோதரி வந்து அன்புமணியவே ஓவர் ட்ராக் பண்ற அளவுக்கு அந்த கட்சி இதுகளுக்குள்ள வந்து பேசும் பொருளா ஆயிட்டாங்க. அவங்க வந்து இதற்கு மேலேயும் விட்டோம்னா சரி வராது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கையில ராமதாஸ் வந்து திடீர்னு மகளோட பையனை வந்து கட்சியில தலைமை குழுல வந்து அறிவிச்சுட்டார். அங்கேதான் அவர் அன்புமணிக்கு சுருக்குன்னு ஆகி போச்சு. முகுந்தன் அவரை வந்து நம்ம பொண்ணு இருக்கிறாங்க, தர்மபுரியில எலெக்ஷனுக்குலாம் வேலை பார்த்தாங்க, நம்ம பொண்ணை அறிவிக்காம சகோதரி பையனை அறிவிச்சுட்டாங்களே, அப்ப நம்மள்கிட்ட வந்து பையன் இல்லையோ அதனாலதான் அங்கே மாறுறாரோ, ஒருவேளை கட்சி அங்கிட்டு போயிருவோம் அப்படின்னு இவருக்கு வந்த குழப்பத்தை, இவருக்கு கூடவே இருப்பாங்கல்ல இப்ப எப்படியும் ஒரு அன்புமணின்னு இருக்காருன்னா அவரோட ஒரு 10 பேர் இருப்பாங்க, இவங்கள்ட்டலாம் கன்சல்ட் பண்றது. இதை வந்து எவ்வளவு ஏத்தி விடணுமோ ஏத்தி விட்டாங்க. அவங்க நீட்டா இதை வந்து ஏத்தி விட்டுட்டு ஒரு குழப்பவாதியா வச்சுட்டாங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போன வாக்குல அப்பா கிட்ட சண்டை. எப்படி என் மகளுக்கு கொடுக்காம நீங்க வந்து தங்கச்சி பசங்க, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் மகள் தான் அவருக்கு முக்கியம், இவரை பொறுத்த வரைக்கும் இவர் மகள் தான் இவருக்கு. யாரா இருந்தாலும் அதாங்க, நாளைக்கு என்னதான் கூட பிறந்த தங்கச்சி இதுகளா இருந்தாலுமே ஒரு 2ஆ போகும்போது அவங்க வேற குடும்பம் நீங்க வேற குடும்பம் தானே ஆகி போயிடும். கண்டிப்பா. அப்படி பார்க்கும்போது அன்புமணியோட குடும்பம் தான் இங்க வந்து தலைமையில இருக்கு அப்படின்னு சொல்றது எப்படி? ராமதாஸ் அவர்கள் வந்து தனது மகள்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டார். வர்ற சொத்தா நீ பாதி எடுத்துக்க அப்படின்னு தான் இருப்பாங்களே தவிர ஒரே ஆளுக்கு போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் அன்புமணிக்கு என்னன்னா, அவங்க மனைவியோட தூண்டுதலின் பேர்ல மகளுக்கு என்ன கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்க கொஞ்சம் இது பண்ணுங்க, பேசுங்க, மாமாட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வீட்டில் இருக்கையில தான் பெண்கள் மனைவியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, சொத்து அது இது நம்மளுக்கு தான் வரணும், அவங்களுக்கு போகுது, இப்படி கிளப்பி விட்றதானே எல்லார் வீட்லேயுமே ஒரு வேலையே. அதில் கிளப்பி விட்டதில் இவர் வந்து நல்லா இருந்த மனுஷன்
குழம்பி போய் இருக்கிற எல்லாத்தையும் ஐடியா கேட்டு இன்னைக்கு நடுத்தருவில் நிற்கிற அளவுக்கு வந்துட்டாப்புல. ஏன் இவர் ராமதாஸ் மகள்களே பார்க்குறாருன்னு சொல்றீங்க, ஆனா அவருடைய மகன் அன்புமணிக்கும் அவர் 2001 கட்சியில உள்ள வந்தவர் ஒரே வருஷத்துக்குள்ள அவர் நாடாளுமன்றம் வரையும் போக வச்சுட்டாரு. அங்கே வரையும் போய் எல்லா ஏற்பாடுமே அவர் பண்ணி கொடுத்தாரு ஒரு வருஷத்துக்குள்ள. அதான் நான் சொல்றேன்ல, ராமதாஸ் அவர்கள் ஒரு அரசியல் தெரிந்த ஒரு அதி புத்திசாலியான ஒரு நபர். ஓகேங்களா, இவரால் அன்புமணி இல்லை, வேற யாரா இது ஒன்றாலுமே அவர் ஜெயிக்க வைக்கக்கூடிய அந்த ஒரு யுக்தி அவர்கிட்ட இருக்குது. இன்றைய செயற்குழு கூட்டத்துல எல்லாம் அன்புமணியை சாடிதான் பேசினாங்க. கடைசியா ராமதாஸ் பேசும்போதும் கதறி கதறி அழுதாரு. அவர் நிறைய விஷயங்கள் அன்புமணியை பத்தி வெளிப்படையா சொன்னாலும் ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியாது. அதுகளை நினைச்சு அழுதாரா, இல்லை எதனால அவர் கதறி அழுதாரு? நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான் ராமதாஸ் அவர்கள் எதற்காக அன்புமணியை உள்ள கொண்டாந்தாரு, தன்னுடைய மகன் தனக்கு அப்புறம் தன் மகன் தான் வாரிசா வரணும், இந்த கட்சியை ஒரு ஆளுமையா கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சுதான் முதல்ல அவரை கொண்டாந்தது. அவரை மத்திய இணையமைச்சர் ஆக்குனாரு, எம்பி ஆக்கியிருக்கிறாங்க. அவருக்கு கிடைக்காத அதிகாரம் வேற எந்த ஒரு கட்சி தலைவரோட மைங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஓகேங்களா, இப்ப வேணா சில ஆளுகள் வந்திருக்கலாம். எதை நினைச்சு அவர் அழுகிறாருன்னா, இப்படி ஒரு அடிமுட்டால நம்ம நம்மளுக்கு அடுத்து அரசியல் சாணக்கியனா கொண்டாந்துருவோம் அப்படின்னு நினைச்சு அதை நினைச்சுதான் அழுகிறாரே தவிர, இவர் அன்புமணியை நம்ம பையனை கட்சியை விட்டு நீக்கிறோமோ, இது நம்ம பையன் ஏதாச்சும் நினைச்சுக்குவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலலாம் அவர் அழுகலை. இப்படி ஒரு அடிமுட்டாளா இருந்திருக்கிறானே, இவனை போய் நம்ம இப்படி இந்த அளவுக்கு தூக்கி வளர்த்துருக்கிறோமே கட்சியில, இப்படி போய் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிறானே. இன்னும் சொல்ல போனோம்னா என்ன, அவங்களோட மனைவி தான் சௌமியா அன்புமணி சொல்றதை தானே கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப மனைவி சொல் மந்திரம் இல்லைங்கிறது ஒரு வாஸ்து. அதுக்குன்னு தொட்டதுக்கெல்லாம் மனைவி தான் சொல்லுதான் மந்திரம் அப்படின்னுட்டு இருந்ததுனாலதான் இன்னைக்கு அவர் நடு தெருவுலையே நிற்க போறாரு. என்ன அவருக்கு என்ன அப்படின்னா, பிஜேபி கூட்டணியோட சேரணும், சேர்ந்து மத்தியில் ஏதாச்சும் ஒரு அமைச்சர் இதை வாங்கிடணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. அவரு பிஜேபி கூட்டணியில சேரணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ ராமதாஸோட ஒரு ஆசை இருக்கும்ல. ராமதாஸ் ஆல்ரெடி இப்ப என்ன நினைப்புல இருக்கிறாரு அப்படின்னா, டிஎம்கே கடைசி காலத்துல டிஎம்கேல தான் நம்ம காலத்தை இது பண்ணிட்டு போயிடணும் கூட்டணியா இருந்து அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவர் வந்துட்டார். அதனால தான் இந்த அன்புமணியை பேச்சுவார்த்தைக்கு இது ஒண்ணா அவர் பிஜேபிக்கு போறாருங்கிறார். ராமதாஸ் இப்போ ராமதாஸ் சொன்னா ராமதாஸ் மக சரிப்பா டிஎம்கேக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா சொல்லுவாங்க. அதனால தான் மகளை உள்ள கொண்டாடுறாப்புல. ஓகேங்களா, இதுதான் இங்க பிரச்சனையே. ஒரு குடும்ப பிரச்சனைய அது ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்து 4 பேர் பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயத்த சேலத்துல மாநாடு போட்டு செயற்குழு உறுப்பினர்கள்லாம் வர வச்சு மாவட்ட செயலாளர்களை வர வச்சு பேசி முடிவெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதுதான் கதை. இப்போ கூட்டணியில சேர்ற மாதிரி இருந்தா, இப்போ 2026 இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி யார் கூட கூட்டணியில சேர்றதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது? அப்போ ராமதாஸ் முடிவு பண்றது தானே, அது அவர் என்ன முடிவு பண்றாரு? ஆமாங்க, இன்னைக்கு செயற்குழு கூட்டத்துல என்ன, ராமதாஸ் தான் கூட்டணி கட்சிகளோட எந்த கட்சியோட போகணும் அப்படிங்கிற முடிவெடுக்கிற முழு அதிகாரமும் ராமதாஸுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறத ஒரு மனமா எல்லாருமே தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதிகப்படியா இப்போ ராமதாஸோட மைண்ட்ல இருக்கிறது என்ன அப்படின்னா, ஏடிஎம்கேயா பிஜேபியா அப்படின்னு பார்த்தோம்னா டிஎம்கே தான். அவர் இப்போதைக்கு இருக்கு. ஒரு ஸ்டாலின் கருணாநிதி இவங்களோட ஒரு நட்பு அவருக்கு எப்போவுமே ஒரு அளவுக்கு மீறிய நட்பு தான். அது கொள்கை ரீதியா அவங்க 2 பேருக்கும் டிஎம்கேக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் எதிர்ப்பா இருக்கும். ஆனால் அந்த நண்பர்கள்னு சொல்லும்போது ஸ்டாலின் ராமதாஸை விட்டு கொடுக்க மாட்டார், ராமதாஸும் ஸ்டாலினையும் கலைஞரையும் விட்டு கொடுக்க மாட்டார். அந்த அளவுக்கு ஒரு நட்புள்ள ஒரு நபர்கள் தான் சொல்லணும். இப்போ உள்ள சூழ்நிலைகளில் ராமதாஸ் எடுக்க போகிற முடிவு டிஎம்கே தான். ஆனால் எத்தனை சீட்டு, 6 சீட்டா 7 சீட்டா 10 சீட்டா அப்படிங்கிற ஒரு முடிவுகள் தான் ஸ்டாலின் அவர்களும் ராமதாஸ் அவர்களும் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் திரு அன்புமணியை தான் பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவராக அங்கீகரிக்கப்பட்டு வச்சிருக்கு.
இப்ப கட்சி வந்து அன்புமணி கட்டுப்பாட்டுல இருக்கும்போது இப்ப ராமதாஸ் வந்து செயற்குழு கூட்டம் இந்த மாதிரிலாம் கூட்டங்கள்லாம் நிறைய கூட்டிக்கிட்டு இருக்காரு. இதனால அவருக்கு தானே பாதிப்படையும். தேர்தல் ஆணையம் வந்து யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேர்தல் ஆணையம் ஆளுகின்ற மக்களுக்கு இதா இருக்குன்னு, மக்களா இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆணையம்? தேர்தல் ஆணையம் வந்து பிஜேபியோட கண்ட்ரோல்ல தாங்க இருக்கு. இது வந்து ஊரறிஞ்ச விஷயங்க. அன்புமணி எங்கே போகணும்னு ஆசைப்படுறாப்புல, பிஜேபி கிட்ட போகணும்னு ஆசைப்படுறாப்புல. அப்ப தேர்தல் ஆணையம் யாருக்கு சப்போர்ட் பண்ணும்? பிஜேபிக்கு யாரு நெருக்கமா இருக்காங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அன்புமணிக்கு தான் சப்போர்ட் பண்ணும். ராமதாஸ் எங்கே போகணும்னு நினைக்கிறாப்புல, டிஎம்கேக்கு போலாம்னு பாக்குறாரு. அப்புறம் எப்படி அவர்கிட்ட போய் கட்சியை கொடுக்கும் தேர்தல் ஆணையம் என்ற பிஜேபி? அப்போ பிஜேபி வந்து டைரக்டா அன்புமணிக்கு தான் சப்போர்ட் பண்ணீங்க. பிஜேபியோட வேலையே என்னங்க? தமிழ்நாட்டுல நல்லா இருக்கிற குடும்பத்தை ஃபுல்லா ஊர்ல ஒருத்தன் பிரிப்பான் பார்த்தீங்களா, அந்த வேலையை பார்க்கறது தான் கட்சியிலையும் பிஜேபி. எல்லா கட்சியுமே அதானே பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏடிஎம்கே ஒரு நல்லா இருந்துச்சு, அந்த கட்சியில வந்து நுழைஞ்சாரு, அது 4 துண்டா போயிடுச்சு. என்ன அன்புமணி கிட்ட அரவணைச்சு பேசினாரு, அந்த கட்சியும் இப்போ 4 துண்டா போயிடுச்சு. அடுத்து ஒரு கட்சிக்கும் பிஜேபி பிளான் போட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ கூட மலேசியா கூட போயிட்டு வந்தாரு. அவர் கட்சியையும் குழக்கிறதுக்கு ரொம்ப நேரம் இல்லை, குழந்துருவாங்க. எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா டிஎம்கேக்கும் வருவாங்க. டிஎம்கேக்கு வருவாங்க. ஆனால் டிஎம்கேல எதிர்த்து அடிக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட திறன் இருக்கு, தெம்பு இருக்குது. சரிங்களா? என்ன திறன் தெம்பு இருந்தாலும் மத்தியில் ஆள்றது பிஜேபி தானே. இப்போவும் அப்படி தானங்க பண்ணிட்டு தானங்க இருக்கிறாங்க. பிஜேபி பண்ணிட்டு தானே இருக்கு. அதை எதிர்த்து அடிச்சுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. வர்ற பாலை ஒரு பாலை தான் விடுவாங்களே தவிர மிச்சம் 5 பாலை அடிக்க தான் பார்ப்பாங்க. 6 பாலையும் விட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா மக்களோட பவரா இருக்க முடியாதுல்ல. அப்படிங்கிற ஒரு பாலாச்சும் தூக்கி அடிச்சோம்னா தான் மக்கள் வந்து ஒத்துக்குவாங்க, ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த நிலைமை தான். பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அன்புமணிக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுத்துருக்குது தேர்தல் ஆணையம்னு சொல்றீங்க. தேர்தல் ஆணையத்தையும் அன்புமணியை மட்டும் வச்சு எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிருவாரா அன்புமணி? முடியாது. ஓட்டு போட மக்கள் வேணுங்க, அவங்க ஜாதி ரீதியான மக்கள் வேணுங்க. அந்த மக்கள் எல்லாமே அதிகபட்சமா யார்கிட்டங்க இருக்கிறாங்க? சரி ஓகே, அப்படியுமே இந்த கட்சியில நிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவசரமா ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு ராமதாஸ், நின்று ஜெயிச்சுட்டாருன்னா என்ன பண்ணுவாரு? அன்புமணி அத்தோட மொட்டை அடிச்சுக்கிட்டு கட்சியை விட்டு விலகிறேன்ட்டு போயிடுவாரா? முடியுமா அவர்னால? முடியாது. அடுத்து இதை எப்படியாச்சும் உடைக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாரே தவிர அவரோட செயல்பாடுகளும் அவரோட சிந்தனைகளும் வந்து ஒரு குழப்பவாதியாவே வச்சிருக்காங்க சௌமியா அன்புமணி அவர்கள். வந்து முதல்ல அவங்க இதுல இருந்து விலகி வரட்டும். மனைவியோட இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனா அந்த கொள்கைகள் கட்சினா இப்படிதான் இருக்கணும், நம்மளை தாண்டி தான் கட்சி அப்படின்னு நினைக்காம எல்லாரும் சேர்ந்ததான் கட்சி அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த கட்சியால தலைவராக ஏத்துக்குவாங்க மக்கள். நம்மளும் தலைவராக இருக்க முடியும் ரொம்ப ஆண்டுக்கு. இல்லை அப்படின்னா இதோட மூடி முடிச்சு விட்டு 2026 துண்டை தோல்ல போட்டுக்கிட்டு மறுபடியும் நான் விவசாயி மகன் சொல்லுவார்ல, அந்த மாதிரி கிளம்ப வேண்டியதான் அன்புமணி ராமதாஸ். நம்மளுடன் பல்வேறு தகவல்களை திரு வடிவேலு அவர்கள் பகிர்ந்துள்ளார். பொறுத்திருந்து பார்ப்போம். பாட்டாளி மக்கள் கட்சி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த பக்கம் யார் கூட கூட்டணி வைக்க போறது, எங்கே பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, இவங்களுடைய சண்டைகள் சீக்கிரம் முடிவாகுமா என்னன்னு, ஒரு முடிவுக்கு வருதா என்னன்னு பார்ப்போம்.